கொடைக்கானல் 2025 வருஷத்தோட முதல் நாள்லேயே இயற்கையை கூட உட்காந்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். சாரி நின்றுக்கிட்டு இயற்கையை ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். 2024 நம்மளை என்ன தான் புரட்டி எடுத்திருந்தாலும் கடைசி 3 மாதம் நம்மளை அப்படி பார்த்துக்கிச்சு. இனிதே தொடங்கியது வார இறுதி அலைபவர்களின் சகோதரர்களோடு 2025. பாப்பா கிளம்புறேன். கட்டிப்படி கிளம்பலாமா? சரி ப்ரோ, பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்க. சரியா? ஓகே பார்த்து. நான் கிளம்பலாமா? என்னோட ஃப்ரெண்டு தோஸ்தான வினோத் பார்த்தீங்கன்னா ரசாட்டம் ஆரம்பித்தார். ஸோ வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா ஒரு இதில் தங்கி நாங்கள் ஒரு ஹோப் கொடுத்துருக்கோம். ஸோ எந்த வழியாக போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் பழனி வழியாக நாங்கள் இறங்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் ஒரு 5 பேர் மட்டும் அந்த ரூட்டில், மீதி எல்லாம் திண்டுக்கல் போயிட்டு தான். ஐயா நவருங்க ஐயா. நேற்று நீங்கள் 2 பேர் பண்ண வேலை கல்லைட்ராலர்னு மொத்த கூட்டமும் திரும்பி பார்த்து வரியா. நேற்று பண்ண எப்படிதான் இதே மார்க்கெட் ரூட்லாம் பண்ணானுங்க 2 பேரும். மணிபுரமும் லிங்கேஸ்வரன்ற பாருங்க, ராகு. இந்த மாரி நம்மளும் என்னைக்கு கப்புள்ஸாக வர போகிறோன்னு தெரில. பார்ப்போம், நமக்குன்னு ஒரு காலம் வரும். டெபிட்டியன் ஃப்ளாக் எல்லாம் இதுலேருந்து பார்த்திங்கன்னா நேபாளி ஷாப் தான், எல்லாம் நேபாள்காரங்களாக தான் இருப்பாங்க. ஸோ டிஎன் 9937 எல்லாம் அந்த ரேட் தான். வாவ், $2 லிட்ரு. ஸோ டேங்க் ஃபில் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ இருங்க போதும் ஒரு நிமிஷம் லைட்டாக இது பண்ணி. ஓகே, டேங்க் ஃபுல் தான். ஸோ மலையில் முதல்ல டோல்கேட்டுன்றத பார்த்துருக்கேன். இங்கே தான் இந்த கொடைக்கானலில் டோல்கேட்டுன்ற ஒரு விஷயம் பார்த்துருக்குறேன். ஸோ ஏறும்போது உங்களுக்கு அமௌண்ட் வாங்கிடுவாங்க, இறங்கும்போது ஃப்ரீ தான் போல இருக்குது. நன்றி, மீண்டும் வருக. நமக்கு ஃப்ரீ தான்ப்பா, காருக்காரங்களுக்கு தான்ப்பா காசு. காருக்கு எவ்வளோ வாங்குறாங்கன்னு எனக்கும் தெரியாது. எவ்வளோ வாங்குவாங்க? ஒரு 50 ரூபா, ஒரு 60 ரூபா, ஒரு 100 ரூபா வாங்குவாங்க ஒரு காருக்கு. இல்லை பர்சன் கணக்கு வச்சான்னு தெரில. பட் ஆனால் இப்போ திண்டுக்கல்ல போல் நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பழனி வழியாக ஒட்டஞ்சத்திரம் அந்த வழியாக போயிட்டு அப்படியே போகலாம். ஏன்னா நாங்கள் வரும்போது ஒரு வழியில் வந்தோம், சரி போகும்போது இன்னொரு வழியில் போவோம். எப்படி இருக்கு? யானை பள்ளத்தாக்கு. ஓ, இப்படி ஒன்று இருக்கா? இவ்வளோ யானை வருமோ? அதனால தான் இப்போ யானை பள்ளத்தாக்குன்னு வச்சுருக்காங்க. ஸோ கேரளா பைக்கர்ஸ் புல்லட்லேயே போகிறாங்கப்பா. அது தம்பி ராகவ் வேறு முன்னாடியே பார்த்துக்கலாம். தாம்பரம் பார்த்தீங்கன்னா தாம்பரம்ன்ற மாதிரிங்க, தாராபுரம் 93 கிலோமீட்டரில் இருக்குது. பார்த்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் தூரம் போயிடலாம். ஸோ பழனி 42, வடங்கஞ்சி இப்படி போனால் வடங்கஞ்சி 42. ஸோ இந்த பக்கமாக போனால் பழனி. ஸோ இப்போ மக்களே அதிகமாக போகாத இடத்துல நம்ம இந்த சின்ன ரோட்டில் போகிறோம். இது ஏதோ ஒரு கிராமத்துக்குள்ளே பூந்து அப்படி போனால் எங்களுக்கு ஒரு பார்த்துக்கிறேன். எப்படிலாம் உள்ள பூந்து போகிறோம் பார்த்தீங்களா? அப்பா என்ன இது ஆஃப் ரோட் பயங்கரமாக இருக்குது. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பாதையில் அநேகமாக எனக்கு தெரிஞ்ச இந்த பக்கம் நிறையா ரைடு. ஆத்தாடி காட்டு மாடுடோய் எங்க பார்த்தாங்க, கொம்பெல்லாம் பெருசாக இருக்குது. சும்மா சொன்ன நாட்டு மாடு தாங்க, சாதா நாட்டு மாடு தான், ஊர் மாடு, கோயில் மாடுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி மாடு. பார்த்தீங்கல்ல எப்படிலாம் புது ரூட்டை கண்டுபிடிச்சி அந்த ரூட்டில் நாங்கள் போவோம்னு அடம் பிடிச்சி வந்துட்டுருக்கோம். ஸோ இது தனியாக போகிற மாரினா கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ஆனால் இது எல்லோரும் போகிறதுனால ஒரு 5 பேர் நாங்கள் ஒன்றா போகிறதுனால சேஃபாக போகிறோம். எப்பா சாமி, ரொம்ப நேரம் கழித்து இந்த ரூட்டில் இப்போ தாங்க ஒருத்தர் எதிர்த்தாப்பில் வராரு. ஒரே திகிலாக தாங்க இருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட்டு. ஸோ நான் எப்பயுமே அட்வைஸ் பண்ணுறது, இந்தமாரி தனியாக ஒரு பின்ன போகாத இடத்துக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஒரு 2-3 பேரோட, அதுவும் கப்புள்ஸாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சொலவாக போவாங்க. சிங்கிள் பைக்கராஸாக போகாதீங்க. கூட இப்போ எங்கள் இதில் பார்த்தீங்கன்னா 2 கப்புள்ஸ் தான் இருக்காங்க. அவங்க கூட நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3 பேர் தனியாக தான் அவங்கவுங்க பைக்கு வந்திருக்கோம். ஸோ இந்தமாதிரி குரூப்பாக போங்க, அப்போ தான் ஒருத்தவங்க ஏதாவது ஒரு ஆபத்துனா நம்ம அதை ஹெல்ப் பண்ணிக்க முடியும். ஸோ தனியாக யாரும் கப்புள்ஸாக போகாதீங்க, குரூப்போடு அப்படியே போய் வந்துடுங்க, அதுதான் பெஸ்ட்டு. இது இங்கேன்னு எல்லா இடத்துக்கும் பொருந்தும். வாவ் செம்மங்க, வேறு லெவலில் இருக்குது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாம் பிளைன் ஃபாரஸ்ட்டு. ஐயா பார்த்தீங்கல்ல, வா வர்ற மாதிரிங்க, சூப்பரில் பாருங்க. நம்ம இதில் லிங்கேஸ்வரா அவங்க கப்புள்ஸாக ஆகிறாங்க. வா
வர்ற மாதிரி அந்ததுக்கு இன்றைக்கி ஒர்த்தாக நம்ம சுற்றி சுற்றி பைக்கில் உட்காந்து சுற்றின மாதிரி இருக்குது. இவ்வளோ பெரிய இதுக்கு நடுவில் ஒரு ரோடு அதிகமாக பயன்பாட்டில் இருக்காது போல இருக்குது. ஜஸ்ட்டு ரோடு போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல. ஸோ இங்கே ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே நின்னாச்சு. ஸோ அப்படியே இனிமேட்டு கிளம்ப வேண்டியதுதான். ஸோ என்னன்னு தெரில, இங்கே நிற்கணும்னு தோணுச்சு. ஸோ அமைதியாக இருக்குது. ஸோ 2 நாளாக இத்தனை நாளோட வழி எல்லாம் இப்போ அமைதியாக தேடி நிற்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸோட ஆஸ் எ பைக்கராக ட்ராவலராக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இடத்துல. பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அழகான ஒரு இடத்துல இருந்து கிளம்பிட்டோம். ஸோ கொடைக்கானலுக்குள்ளே இப்படி ஒரு இடமா எந்த அளவுக்கு மரத்தை வெட்டுறாங்களோ அந்த அளவுக்கு கண் வச்சுக்கிட்டே இருக்காங்க பாருங்க. அப்படியே பக்கத்தில் கண்ணு வச்சுக்கிறாங்க. ஒரு மரத்தை வெட்டும்போது பக்கத்தில் ஒரு கண் வச்சிட்றாங்க, அதை வளர்க்குறாங்க. இதுதாங்க அல்டிமேட்டு, வேற லெவல். வாவ், தமிழ்நாட்டுக்குள்ளே சத்தியமாக இதெல்லாம் எத்தனையோ பேர் போனாங்களா இல்லைன்னு தெரில ரைடர்ஸு. ஸோ நம்ம போகிறோம். ஸோ இப்போ ஒருத்தர் கேரளாக்காரர் அப்படியே தனிமையாக போகிறாரு, தனிமையில் போகிறாங்க. இது தனிமையில் போகிறப்ப நல்லா இருக்கும் போல இருக்குது. எங்கே பாம்பு எங்கே கிராஸ் ஆச்சா? நான் ஏதோ யானை இறங்கிருச்சோன்னு பயந்துட்டேன். அங்கங்கே யானை சாணமா காட்டு எருமை சாணமானு எங்களுக்கும் தெரில. ரோடு ஃபுல்லாக அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு இடத்துல 2 இடத்துலலாம் பிரச்சனை இல்லை. எல்லா இடத்துலையும் காட்டு எருமை சாணம் இல்லை யானை சாணம்லாம் பார்த்தோம். ஒரு 3 இடத்துல பெரிய சாணமாகவே போட்டிருந்து. தமிழ்நாட்டுக்குள்ளே இப்படி ஒரு இடமா? கொண்டுறேன், கிளம்புவோம். இருந்துட்டு போட்டா தம்பி, டைம் இல்லை, மணி 3 ஆயிடுச்சு. ஓ சூப்பராக இருக்குல்ல இந்த வேல்யூ. வா, ஸோ இது கரெக்டாக நாங்கள் இந்த இதில் வந்தோம். ஸோ கோயில், ஸோ சரியான ஒரு ஸ்பாட்டு, நல்லாயிருக்கு. அவ்வளோ காட்டார் வெள்ளமே வந்திருக்கு போல் இருக்குது. ரொம்ப தூரம் ஆஃப் ரோடு, ஒரு கிராமத்து ரூட்லேருந்து ஒரு ஃபாரஸ்ட் மெயின் ரூட்டில் பிடிச்சி இறங்கியாச்சு. இந்தமேட்டுக்கு கொஞ்சம் ஸ்பீடை ஏற்றி போக வேண்டியதுதான். மணி 3 மணி ஆயிடுச்சு, 3:30. பார்த்துக்கலாம். ஸோ அடுத்த டெஸ்டினேஷன் போகிறப்ப வேறு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் சொல்கிறேன். ஸோ வேகத்தை கூட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இப்போ பார்த்திங்கன்னா கீழே அடிவாரம் இறங்கியாச்சு, ஒட்டஞ்சத்தோம். ஸோ நம்ம போய் அப்படியே பிரியாணி சாப்பிட்லான்னு முடிவு பண்ணியிருக்கோம். நல்லா ஏசி பிரியாணியாக பார்த்து உட்காந்து சாப்பிடுவோன்னு இருக்கோம். 2 hours later. ஓ மை காட், ஆட்டு மந்தை கூட்டம். ஏதோ ஒரு கிராமத்துக்குள்ளே பூந்து நாங்கள் அரவக்குறிச்சி போயிட்டு அங்கேருந்து அப்படியே மெயின் பைபாஸ் எடுத்தோன்னா சேலம் போயிடலாம். ஸோ அந்த ரூட்டில் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ போயிடலாம். இப்போதைக்கு 73 போயிருக்கா. நம்ம கூட இருக்கவங்களாம் முன்னாடி போயிட்டாங்க. பிடிச்சிடலாம். எவ்வளோ நேரம் ஆகுது? சாரி, ஒரு 150 கிலோமீட்டரில் கள்ளக்குறிச்சி போயிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே இருட்டாக இருக்கு, ஒன்றும் காமிக்க முடியாது. ஸோ எல்லாம் அப்படியே இருட்டில் ஓட்டிகிட்டு இருக்காண்டி தான் உங்களுக்கே இப்போ எப்படி தெரியுதா இல்லையான்னு தெரில. ஸோ மறக்காமல் கல்லை ட்ராவலரை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். பார்ப்போம், மீண்டும் சந்திப்போம். அதுவரை நான் விடைபெறுவது நான் உங்கள் கல்லை ட்ராவலர் பாலாஜி.